ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமங்களிலே 485வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது கர்மாங்காய நமஹா என்ற நாமாவளி. இதற்கு கர்மாங்கன் என்று திருநாமம். இந்த ஒரு செயலை செய்வதற்கு பல அங்கங்கள் வேணும். அதெல்லாம் கர்மாவுக்கு அங்கமான காரியங்கள். கர்மா செய்யணும்னா வேள்வி குண்டம், அப்பவே சொன்னோமே, அதுக்கான நெய், டின்னா நெய், அதற்கு ஹோமம் பண்ணுவதற்கான பொருள்கள், இப்படி பல கர்மத்துக்கு அங்கமான பொருள்கள் இருக்கு. இதையெல்லாமும் அவனே தான் கொடுக்கறான்னு தெரிஞ்சு பண்ணிட்டா அந்த கர்மாவை நிறைவேற்றி கொடுத்துருவான் அவன். அம்பரீஷன் ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். வசிஷ்டரே, நமக்கு இந்த வரலாறு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறார் நாரதர். உம்ம கிளைண்ட்டு தான் இக்ஷ்வாகுமிஸ்த ராஜா அம்பரீஷன். ஆமாம், அவன் ஒரு யாகம் பண்ணினான். அந்த யாகத்தில் பலி கொடுப்பதற்காக ஒரு விலங்கை வச்சுருந்தான். அந்த விலங்கை யாரோ திருடின்னு போயிட்டான். அந்த விலங்கு காணா போயிட்டுது. அதனால அந்த வேள்வி நிறைவேற்றுவதற்கு வேற விலங்கை கொடுக்கணும். இப்படி ஏற்பாடு செய்திருந்த விலங்கு காணா போயிடுதுன்னா அதுக்கு பிராயசித்தம் பண்ணணும். அதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணணும்? அந்த கர்மாவுக்கு அங்கமாக ஒரு நரபலி கொடுக்கணும். எப்படி? ஒரு மனிதனை பலி கொடுக்கணும் என்று புஸ்தகத்தில் போட்டிருக்குன்னு வசிஷ்டர்லாம் சொல்லிட்டா. நாரதர் சொல்கிறார், ஞாபகம் இருக்கா வசிஷ்டா? ஒரு இளம்பிள்ளையே பலி கொடுக்கணும். மன்னனாக இருந்தாலும் அந்த காலத்தில் ஜனநாயக முறை. சும்மா இஷ்டத்துக்கு இளம்பிள்ளையை பலி கொடுக்குறேன்னு பண்ண முடியாது. அந்த இளம்பிள்ளைக்கு உரிய தாய் தகப்பனார் பர்மிட் பண்ணி நீங்கள் இந்த பிள்ளையை பலி கொடுக்க எடுத்துக்கொள்ளலாம் என்று விலைக்கு கொடுத்தால் அதே பலி கொடுத்து கொள்ளலாம். அதனால அம்பரீஷ சக்கரவர்த்தி இந்த பொறுப்பை ஆற்றியும் ஒப்படைக்கலை. ஏன்னா கீழதிகாரிட்ட ஒப்படைச்சா அவன் ஏன் பெரிய படம் கிடைக்கிறது, கோட்டை விடுறியா கொண்டா அப்படின்னு தானும் கொஞ்சம் கமிஷன் அடித்து அந்த குழந்தை ஒன்று வாழ்ந்து கொடுத்துருவான். அப்புறம் அது சிக்கலாயிடலாம். மனமும் வந்து தாய் தகப்பனார் ஒப்படைக்கக்கூடிய இளம்பிள்ளையை கொண்டு வந்து பலி கொடுக்கணும். தானே அந்த மாதிரி பிள்ளை கிடைக்குமான்னு தேடிட்டு போகிறான் தேரில் அந்த மன்னன். இன்னொருத்தர் ஒப்படைக்கலாம். பல இடம் சுற்றி பார்த்தான்.
ராஜா கேட்குறாரு, குடும்பம் ராஜா இல்லைன்னா பிசாசாக போயிடுவார், கர்மா நோப்பமாயிடும், அங்கம் வீணாய், அங்கம் இல்லாத கர்மாவாயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் பலர் இதுக்கு முன் வரல. அவர்கள் பிள்ளை அவர்களுக்கு. ராஜாவும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, கெஞ்சி தான் கேட்டான். அப்படி இருக்குச்சே வசிட்டர் உன் ஃப்ரெண்டு விஸ்வாமித்ரர், ஆமாம் தெரியுமேங்கிறார் வசிட்டர் அந்த கதையை. விஸ்வாமித்ரருக்கு சகோதரி ஒத்தி இருந்தா, சத்தியவதின்னு பேர். அவருடைய கணவர் ரிச்சிகர். ரிச்சிகரும் சத்தியவதியும் இமயமலை பிராந்தத்தில் தவம் பண்ண சத்தியவதி இருக்காங்க. அங்கே ரிச்சிகர் தபஸ் பண்ணுறார். அங்கே போய் பார்த்தான் மன்னன். அவருக்கு 3 பிள்ளைகள், அழகான பிள்ளைகள். அதில் 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கொடுக்கலாமே அவர் நமக்கு, அத்தை பலி கொடுத்துடலாமே, கர்மாவுக்கு அங்கம் கிடச்சிடுவேன் அப்படின்னு நினச்சான். அதுக்காக போனான் அம்பரீஷன். அந்த முனிவரை பார்த்தோம், சுவாமி உங்க 3 பிள்ளையாமே, இந்த வேள்வியில் எனக்கு பலி கொடுக்கறது விலங்கு காணா போயிடுது, அதை பிராயசித்தமாக ஒரு நரபலி கொடுக்கணுங்கிறாங்க, உன் 3 பிள்ளையில் ஒன்றை கொடுவேன். 3 பிள்ளைகள் அங்கே இருக்கா. ரிச்சிகர் உட்காண்டிருக்கார் திண்ணையில். பக்கத்தில் ஒரு மனைவி நிற்கிற, நம்ம விஸ்வாமித்திர பகவானுடைய சிஸ்டர். அந்த பக்கம் ராஜா அவர் கொடுத்த ஆசனத்தில் உட்காண்டிருக்கார், ரிச்சிகர் கொடுத்த ஆசனத்தில். ரிச்சிகர் என்ன சொல்லணும், சாரி என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும், இல்லை ஒரு பிள்ளையை எடுத்துக்கோ இந்த பிள்ளைன்னு சொல்லணும். அவர் எப்படி சொல்ல டிப்ளமேட்டிக்காக, சுவாமி என்னுடைய மூத்த பிள்ளையை நான் தரமாட்டேன், ஏன்னா அவன் தான் எனக்கு கர்மா செய்கிறதுக்கு பிறந்த பிள்ளை, ஆனால் ஜேஷ்ட புத்திரனை நான் தரமாட்டேன்னு விட்டார். உள்ள ஒரு பிள்ளையை தரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், மற்ற 2ல் 1 வேணால் எடுத்தும் போகிறதுக்கு நான் தயார்னு அர்த்தம் இன்டைரக்டாக. அவனுடைய மனைவி குறுக்கிட்டா, யார், விஸ்வாமித்திரனுடைய சகோதரி. மகாராஜா என் கடைசி பிள்ளை செல்லம், நான் அவனை தரமாட்டேன்னு விட்டேன். இப்போ என்னாச்சு, கடைசி பிள்ளையை தாய் தரமாட்டா, முதல் பிள்ளையை அப்பன் தரமாட்டான், 2ஆம் பிள்ளை 2 கட்டான நிற்கிறது. அந்த குழந்தைக்கு எவ்வளோ சைக்கலாஜிக்கலாக மன பாதிப்பு இருக்கும். அந்த குழந்தை உடனே மன்னன்றது என்னை வித்துட்டாரி எடுத்துன்னு போகணும். அவன் அம்மா தரமாட்டேங்கிறான் என் தம்பியை, அப்பா எங்கள் அண்ணனை தரமாட்டேங்கிறார், அப்போ என்ன தரத்துக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு விரக்தியில் சொல்லுது, ஃப்ரஸ்ட்ரேஷனில். எவ்வளோ பணம் வேணும்னு ரிச்சிகரை கேட்டான் ராஜா. அவன் இவ்வளோ பணம் கொடுத்துட்டார், வாங்கி விட்டார், பிள்ளையை வித்துட்டார். ராஜா அந்த குழந்தைய தேரில் உட்காத்தி வச்சுட்டு இதை பத்திரமா அழிச்சுன்னு போன பலி கொடுக்க அழிச்சுன்னு போகிறான். அழிச்சுன்னு போனால் புஷ்கர க்ஷேத்திரம் வழியாக போனோம் வரணும். அங்கே புஷ்கர க்ஷேத்திரம் வழியாக வரான். அங்கே ஏகப்பட்ட பேர் தபஸ் பண்ணுறது இந்த குழந்தை பார்த்து. நாமும் இவா மாதிரி தவம் பண்ண வேண்டியவன். இப்போ நம்ம போய் பலி கொடுக்க போகிறோம், அம்மா அப்பா நமக்கு கொடுமை பண்ணிட்டா பார் அப்படின்னா. அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஆசிரம், விஸ்வாமித்திர குருகுலம்னு போட்டு. அட விஸ்வாமித்திர மாமாவாச்சே, தாய் மாமனாச்சே அப்படின்னு ராஜா எங்கள் தாய் மாமனை போய் பார்த்துட்டு வர பர்மிஷன் கொடு. சரின்னு விட்டான் ராஜா. 6 மணியில் வந்துருட்டான். நேராக ஓடி போச்சு குழந்தை. விஸ்வாமித்திரர் தவம் பண்ணிருக்கார், மடியில் விழுந்து கதறி அழுது, மாமா மாமான்னு. ஹர சுனசேபனா, ஏண்டா அழுற, என்ன விஷயம்னார். நடந்தது சொல்லிட்டு, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் மாமா, என்னை பலி கொடுக்கறது நான் ஒத்துன்னு வந்துட்டேன், இப்போ தான் வாழ்க்கையை ஏற்படுது, பொன்னான வாழ்க்கைன்னு தெரியுது, எப்படியேனும் என்னை காப்பாற்றி கொடுங்க மாமா அப்படின்னு அந்த குழந்தை அவர் காலடியில் விழுந்தது, சரணாதி பண்ணிடுச்சு. உடனே விஸ்வாமித்திர பகவான் தன் பிள்ளைகளை கூட்டார். 100 பிள்ளை இருக்கு. இவனுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் பலியாக போகும்னார். 100 பேருக்கு பைத்தியமா அவனுக்கு, உன்னுடைய சகோதரி பிள்ளையை காப்பாற்ற எங்களையே கொல்ல பார்க்குறியே அப்படின்னு அவர் புரட்சி பண்ணினான். கோபம் வந்துடுது, நீங்கள்லாம் சண்டாளர்களாக போங்களை செபிச்சு விட்டார். இப்போ அதனால இவன் ப்ராப்ளம் சால்வ் ஆகலையே. மாமா அவளை செபிச்சாலும் லாபம் என்ன, எனக்கும் லாபம் இல்லை அவளுக்கும் இல்லை. இல்லைடா, நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன்னார். ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்த மந்திரம், நீ உன்னை யூபஸ்தம்பம் ஒரு கம்பத்தில் கட்டுவாடா, கட்டுறச்சே உன்னை பலி கொடுக்க அங்கேருந்து ராஜா ஒருத்தவன் கழுத்தை வெட்டி கொடுக்கணும், அதுக்கு ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணியிருப்பான், வருவான். அப்போது இந்த நான் சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லு. இவமே வருணான்னு ஆரம்பித்து வேத மந்திரம் சொல்லிட்டு கூட ரகசியமாக ஒன்று சொன்னார். இந்த காதில் ஒன்று சொல்கிறேன், இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லு, கூடவே பகவானே நீ தாண்டா திருவேங்கடவார் கர்மா அங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கர்மாவுக்கு அங்கத்தெல்லாம் சரி பண்ணுறவன். எதை புராணத்தில் போட்டிருக்க கருணாகரன்னா இதுதான் எசன்ஸ், புரிஞ்சுக்கணும். அதனால் புரிஞ்சுக்க சொல்லணும். அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் இது தான். இவன் என்ன பண்ணினான், சரி தைரியமாக போ, நானும் வரேன் யாகத்துக்கு அப்படின்ட்டு. நான் அங்கே இருப்பேன், நீ கவலையப்படாதே. மாமா கொடுத்த தைரியத்தில் போனான்.
அங்கே விஸ்வாமித்திரருடைய ஒய்ஃப் சாலாவதி குழந்தைக்கு சாதமெல்லாம் நல்லா போட்டு அப்புறம் மாமி குழந்தைய அனுப்பிச்சி விட்டா. யாகம் பெருசாக நடக்கிறது. இந்த குழந்தைய அழிச்சு போய் குளிப்பாட்டி விட்டு பட்டு கட்டி அலங்காரம் பண்ணி மாலை போட்டு எப்படி இருக்குது பாருங்க. ஆட்டுக்கு மாலை போடுறது எதுக்குங்கிறானே மாதிரி மாலையை போட்டு யூபஸ்தம்பத்தில் கட்டி வச்சுவிட்டான். யூபஸ்தம்பனும் கம்பத்தில் கட்டி இதுக்கு அப்படி பலி கொடுக்க போகிற தலையை வெட்டணும். தலை வெட்டுறதுலேயே கட்டிக்காரெல்லாம் இருக்க பல பூஜை ஆடு மாதிரிலாம் வெட்டுவாங்க. அவர் வந்தார். அவர் கத்தியை கீழே போட்டு ஓன்னு அழுதுட்டார். மனுஷனை வெட்டுறது கஷ்டமாக இருக்குது, நான் ஏதோ பசு ஆடுகள்லாம் வெட்டிவிடுவேன், என்னால் முடியாதுன்னுட்டார். வேறு யாரேனும் செய்கிறீர்களா மன்னன் கேட்டான். ஒரு ரிஷிபுத்திரனை கொள்றப்பாவை நாங்கள் பண்ண மாட்டேன்னுட்டா எல்லாரும். ராஜா பார்த்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை வாங்கிட்டு வந்து பணத்தையும் கொடுத்துட்டு வந்தா ஒருத்தனும் வெட்ட மாட்டேங்கிற எப்படி பலி கொடுக்கறதுன்னு ராஜா நினச்ச பொழுது ரிஷிகர் எழுதுட்டார். சபையில் அவரும் வந்திருக்கார். தம் பிள்ளையே பலி கொடுக்குறத பார்க்கறதுக்கு வந்திருக்கா. அப்போ நானே பண்ணுறேன் அப்படின்னு ரிஷிகள்லாம் தூத்தினா, இப்படி கூட ஒரு அப்பா இருப்பா, நான் பணத்துக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறேன் அப்படி நான் சம்பளம் வாங்கிட்டார். எடுத்துகிட்டு வந்தார். விஸ்வாமித்திரன் அங்கே உட்காந்துருக்கார். பயப்படாத அப்படின்னு விட்டார். நான் மந்திரம் ஞாபகப்படுத்திக்கோ. அவர் வெட்ட போனார். உடனே அந்த குழந்தை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு கூடவே கர்மாங்காய நமகான் ஜெபிச்சுது. அடுத்த வினாடி எம்பெருமான் வந்தான். வருணனை அழிச்சுட்டு யாகம் போர், நீங்கள் பண்ணின யாகத்தை நான் பூர்த்தியாக ஒத்துனுட்டேன், இந்த பிள்ளையை அவுத்து விட்டுருவோம். கர்மாங்கம் லோபம் இல்லாமல் ஆயிடுத்து உனக்கு அப்படின்னு அந்த யாகத்தை நிறைவேற்றி வச்சான். திருவேங்கடமணியான் உபேந்திரனாக இருந்து அந்த குழந்தைய உடனே அவுத்து விட்டா. எல்லாரும் கொண்டாடினா. அந்த குழந்தை நேர ரிஷிகர் வாடாயம் பட்டுன்னார். காசெல்லாம் வாங்கி வச்சுருட்டார். நீ ஒரு அப்பனான்னு விட்டான். நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் போய் நான் உம்பிள்ள தான் விட்டான். சுனசேவர் விஸ்வாமித்திரர் ஏற்றுண்டார். ஆமாம், இந்த வரலாறு ஞாபகம் இருக்குது, நீ தான் நம்ம புரோகிதராக இருந்தீர். ஆமாம், இந்த கதையை இந்த கர்மாங்காய நாம திருநாமத்தை சொல்லித்தரல, நீ சொல்லியிருந்தா நான் அதை காப்பாற்றிருப்பேனே அப்படின்னா. அது வெளில வரத்துக்காக தான் நடந்தது வரலாறு. இப்படிப்பட்ட கர்மாவுக்கு அங்கமான விஷயங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து காப்பாற்றுறதுனால பக்தர்களுக்கு அந்த எம்பெருமானுக்கு கர்மாங்கன் என்று திருநாமம். கர்மாங்கபூதா அபி யே பதார்த்தாக தேஷாம் பிரதாதா க்யயமேவ யஸ்மாத் கர்மாங்கதா யத்கிலதம் வகஞ்ச கர்மாங்க நாமா சகரி சமிந்தே என்பது இதற்கு பின்னணியான ஸ்லோகம். தமிழ் பாசுரம். வேள்வி செய்ய கருவி நெருநை சுள்ளி மேடை விலங்கு என அங்கப்பொருளை படைத்து கர்மாங்க பெயரானானாம் நம் வேங்கடனே. எங்கே நாம் எந்த செய்கிற கர்மாக்களிலே லோபங்கள் எதுவும் இல்லாமல் அங்கங்கள் எல்லாம் சரியா நடந்ததாக அவன் ஒத்துருட்டு ஆகிடும். அப்படி ஒத்துக்கக்கூடிய பெருமானே என்று திருவேங்கட தியானம் பண்ணி ஜெபியுங்கள். கர்மாங்காய நமகா நமோ வெங்கடேசாய வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.